இந்த கதை குந்தன் நகர்ல நடந்தது. ஒரு தம்பதி மானசியும் மகேஷும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தன் குடும்பத்தை ஓட்டுறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற சின்ன விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் விரத நாட்கள்ல பூஜைக்கு தேவையான பொருட்களை வித்துட்டு இருந்தாங்க. கல்யாணமாயி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அத நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனி வாழ்க்கையை எப்படி ஓடுறதுன்னே தெரியல. இந்த ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றது நமக்கு என்னவோ பழக்கமாயிடுச்சு. நமக்கு என்னவோ இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. கடவுள் நம்ம விஷயத்துல ஏன் தான் இப்படி பண்றாரோன்னு தெரியல. இந்த தடவை நம்ம நிலத்துல நம்ம கடுமையா உழைக்கலாம், நல்ல அறுவடை கிடைக்கும், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு குழந்தை பாக்கியம் நம்ம தலையில எழுதியிருக்கா இல்லையான்னு தெரியலையே. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சில நாட்களுக்கு பிறகு மகேஷோட தங்க துளசி வீட்டுக்கு வந்தா. அவளை பார்த்ததும் மகேஷும் மானசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாமா தங்கச்சி, எப்படி இருக்க? வணக்கம் அண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா. உங்களையும் அண்ணியும் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீ அண்ணி மானசிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இரு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நாம சாயந்தரம் சந்திக்கலாம், சரியா? சரிங்க அண்ணன், பரவாயில்ல, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவா வாங்க. மகேஷ் விவசாயம் செய்ய கிளம்பிட்டாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி, நான் 2 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா நீங்க 2 பேரும் 3 பேரும் ஆயிருப்பீங்கன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே. என்னதான் பண்ண சொல்ற துளசி? வீட்டு செலவுக்காக வீட்டுல இருக்கிற பூஜை பொருள் எல்லாம் வித்துட்டு விவசாயத்தை பண்ணி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா குழந்தை பிறக்கிறதும் பிறக்காததும் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அண்ணி, உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்காக நீங்க ஏன் கடவுளை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணல? ஒரு தடவை கடவுளுக்கு பூஜை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்களேன். ஆனா துளசி, அந்த கடவுளை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துறது? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லையே. அவங்க பூஜைக்கு தேவையான பழமும் பொருளும் வாங்கிட்டு போறதுக்கு. உண்மையான பக்தியோட கடவுளுக்கு ஒரு முழம் பூ கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அவங்க அதை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீ இந்த அளவுக்கு சொல்றேன்னா நான் கண்டிப்பா இந்த தடவை பூஜை செய்யறேன். இந்த தடவை மானசி 3 நாளா சாப்பிடாம பூஜைக்கான விரதம் இருக்க ஆரம்பிச்சா. கடவுளுக்கு காலையிலயும் மாலையிலயும் பூக்கள் போட்டு பூஜை செஞ்சா. மகேஷ் அவளோட பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அவளோட விரதத்தை முடிக்கிறதுக்காக பழங்களை வாங்கிட்டு வந்தாரு. மானசி கடவுளுக்கு பூஜைய ரொம்ப பக்தியோட பவ்யமா செஞ்சா. சில நாட்களுக்கு அப்புறம் மானசிக்கு சந்தோஷமான செய்தி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணும்போது மகேஷுக்கு மண்ணுக்கடியில இருந்து 3 தங்க நாணயங்கள் கிடைச்சது. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் நேரா வீட்டுக்கு போய் அந்த தங்க நாணயத்தை காமிச்சு நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்ட மானசி கடவுளுக்கு நன்றி சொன்னான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. நீங்க எங்க தொழில ஏற்பட்ட பிரச்சனைய சரி பண்ணிட்டீங்க. இப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தையும் கொடுத்துருங்க. மகேஷ் கிராமத்துல ஒரு மளிகை கடையே திறந்தாரு. அவருக்கு நல்ல வியாபாரமும் நடந்துட்டு இருந்தது. 9 மாசம் கழிச்சு ஒரு பையனும் பிறந்தான். அவனுக்கு அவங்க ராமன்னு பெயர் வச்சாங்க. மானசியும் மகேஷும் கடவுளோட பரம பக்தர்களா மாறிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மானசி விரதம் இருந்து பக்தியோட கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வந்தா. அப்படியே பல வருடங்கள் ஓடிடுச்சு. அப்புறம் ராமு தன்னோட +2 முடிச்சிட்டான். அடுத்து அவன் வெளிநாட்டுக்கு போய் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறான். இத பாருப்பா, எங்களால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. நீ வெளிநாட்டுக்கு போறது சரியா இல்லையான்னு அந்த முடிவை உங்க அம்மா தான் சொல்லுவாங்க. இது உன் படிப்பு விஷயங்கிறதுனால எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருக்காங்க. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற வசதி நமக்கு இருக்கு. ஆனா அங்க போன பிறகு நம்ம கலாச்சாரத்தை மறந்துடாதப்பா. எப்பவும் அந்த கடவுள் நம்பிக்கையோட இரு. கண்டிப்பாம்மா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன். அவங்க ராம காலேஜ்ல படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவனும் அங்க போய் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். ஆனா ஹாஸ்டல்ல வெளிநாட்டு பசங்களோட தங்கி இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய கலாச்சாரத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு கடவுள் மேல இருந்த பக்தி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பூஜை செய்யற நாள் நெருங்குறப்போ மானசி அவனுக்கு ஃபோன் பண்ணான். இத பார்ப்பாராம், பூஜைக்கான நாள் நெருங்கிட்டு இருக்குப்பா. நீ சீக்கிரமா லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடு. நீ கண்டிப்பா அந்த பூஜையில கலந்துக்கணும். என்னதுமா, நான் எதுக்காக அதுல வந்து கலந்துக்கணும்? எப்படியும் 2 மாசத்துக்கு அப்புறம் நாங்க வரதானே போறேன். இல்லப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த கடவுள் கோச்சிப்பாங்க. நீ வரணும்னா வரணும், அவ்வளவுதான். அப்ப சரிம்மா. ராமுக்கு விருப்பம் இல்லைனாலும் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டான். இத பார்ப்பாராம், நாளைக்கு பூஜையில நீயும் எங்களோட கண்டிப்பா கலந்துக்கணும். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம்பா. அம்மா, வருஷத்துல 3 நாள் நீங்க விரதம் இருந்து பூஜை பண்றீங்க. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுல உறுதியாவும் இருக்கீங்க. அம்மா, ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க. வெளிநாட்டுல யாரும் பூஜை பண்றதே இல்லையே, விரதமும் இருக்கிறது இல்ல.
அப்ப அவங்க ஆசை மட்டும் எப்படி நிறைவேறுது? இத பாருப்பா, இப்ப நீ சின்ன பையன், வெளிநாட்டுல அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம எப்பவும் அந்த கடவுளை கண்டிப்பா வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அவங்க மேல நாம வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் எப்பவும் குறையவே கூடாது. ஆனா அம்மா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. காலமும் உலகமும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நீங்களும் இருக்கீங்களே, இன்னமும் பூஜை விரதம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படி சொன்னதும் மானசி கையெடுத்து கும்பிட்டு கடவுளை நினைச்சா. கடவுளே, அவன் விவரம் தெரியாம பேசுறான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத பார்த்ததும் ராம் சிரிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போனான். 3வது நாள் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது மானசிக்கு திடீர்னு மயக்கம் வந்து அவ கீழே விழுந்துட்டா. அம்மா, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? மானசிக்கு மயக்கம் தெரியலன்னதும் ராம் அம்மாவை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தான். டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருந்தது. அது கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அதை பார்த்து அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்கள 5 நாளா நிறைய டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க உடல்நிலையில எந்த மாற்றமும் ஏற்படல. அவங்க கட்டில்ல அப்படியே படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. அப்பா, நிறைய டாக்டரை பார்த்து நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம். ஆனா அம்மா விஷயத்துல எந்த முன்னேற்றமும் இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. இத பார்ப்பாராம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அந்த கடவுளோட செயல் தான் நினைக்கிறேன். உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க தான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க போல இருக்கு. ஆனா விஷயம் அப்படி போகுதுன்னா அவங்க என்ன தண்டிக்கிறத விட்டுட்டு எதுக்காக அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்? ஏன்னா நீ உங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியும்பா. ஆனா அந்த கடவுள் உங்க அம்மா மூலயமா உன்னை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆரம்பத்துல ரொம்ப வருஷமா உங்க அம்மாவுக்கு குழந்தைய பிறக்கல. அப்போ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்க அம்மா கடவுளுக்காக சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணாங்க, விரதம் இருந்தாங்க. அந்த வருஷமே நீ எங்களுக்கு குழந்தைய வந்து பிறந்தப்பா எங்களுக்கு சந்தோஷத்தோட ஒரு அதிர்ஷ்டமும் கிடைச்சது. நான் நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறப்போ 3 தங்க நாணயங்கள் எனக்கு கிடைச்சது. அது மூலியமா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குப்பா. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கு. என்னால உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அம்மாவை இப்படி ஒரு சோதனைக்கு ஆளாக வேண்டியதா போச்சே. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நானே கடவுளுக்கு பூஜை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறேன். நீங்க என் கூட வாங்க. நம்ம இப்பயே பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. அப்படி சொல்லிட்டு ராம் மகேஷ் கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வீட்ல பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டான். அவன் அம்மாவோட உடம்ப சரி பண்ண சொல்லி அவன் வேண்டிக்கிட்டான். கடவுளே, நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. எங்க அம்மாவை முன்ன மாதிரி ஆரோக்கியமா மாத்துங்க. என்னையும் உங்களோட பக்தனா ஏத்துக்கோங்க கடவுளே. கண்ணீர் மல்க அவன் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி மானசியோட குரல் கேட்டது. என் செல்லம், நான் நல்லாயிட்டேன்ப்பா. என்ன பாரு. அம்மாவை பார்த்து ராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சான். அன்னிலேந்து அவனும் கடவுளோட உண்மையான பக்தனா மாறிட்டான். வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அவன் கடவுளுக்கு மனசார பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு வருஷமும் சரியா பூஜை செய்யற நாள்ல வீட்டுக்கு வந்து பூஜையில கலந்துப்பான்.